இப்ப தாமரை மலராதுன்றீங்க. கண்டிப்பா மலராது. அது குப்பைதான் படுத்து கிடக்கும் எப்பவுமே. சரி, எந்த கூட்டணி வந்தாலும் சரி சார். திமுக கூட்டணி இன்ப நிதினு ஒருத்தர் இருக்கா தெரியுமா? அவர் பேரன் கருணாநிதி கொள்ளு பேரன். ஆமா, அவர் முதல்வர் ஆகுது வரைக்கும் அந்த இதுக்கு ஸ்ட்ராங்கான பொசிஷன் இருக்கு. அது வரை 26ல எந்த கட்சி ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே கூட்டணி கூட்டணின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அதிமுக பாத்தீங்கன்னா வெயிட்டான ஒரு கூட்டணியில இணைஞ்சிட்டாங்க. இப்ப திமுகவும் கூட்டணியில இருக்காங்க. இப்ப தனித்து நம்ம தலைவர் டிவிகே தலைவர் தனியா இருக்காரு. இதுல யாரு வருவான்னு நினைக்கிறீங்க? அசித்த முடியாம சொல்லணும்னா திமுக கூட்டணி எந்த விதத்துல அதுக்கு சந்தேகமே கிடையாது. திமுக கூட்டணி தான் ஆட்சி. நீங்க இவ்வளவு அழுத்தமா சொல்றதுக்கு என்ன காரணம்? காரணமே அவங்களோட ஓட்டு வங்கி, ஒட்டுமொத்த கூட்டணி தொடர்ந்து அவங்களோட கூட்டணி ஓட்டு வங்கி. திமுக கூட்டணியிலேயே ரொம்ப வலுவான ஒரு கட்சினா எந்த கட்சி சொல்லுவீங்க? வலுவான கட்சினா அது முன்னணி தலைவர் சிஎம்மா இருக்கிற டிஎம்கே தான். டிஎம்கே அடுத்தபடியா இருக்குது. அடுத்தபடியா காங்கிரஸ். காங்கிரஸ் அவங்க வலுவான ஒரு கட்சியா இருக்கு. ஆமா சார், தேசிய காங்கிரஸ் அது எப்படியே இருந்தாலுமே அது வலுவான. அன்னைக்கு அவங்க தனியா நிக்கன்னா அவங்களுக்கு ஒரு சக்தி இருக்குல்ல சார். அதனால தேசிய காங்கிரஸ் தான் 2வது கூட்டணி. 3வது திருமா. ஓகே, திருமாவளவனுக்கு எத்தனை சீட் கொடுக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு சொல்றீங்க இல்லையா, நினைக்கிறீங்க அவருக்கு 11 சீட்டு கொடுக்கலாம். 11 சீட்டு உண்மையே தான் சொல்றாங்க. 11 சீட்டு கண்டிப்பா கொடுக்கலாம். ஓகே ஓகேண்ணா. ஆமா, 11 சீட்டு கொடுக்கலாம். 10 சீட்டு ஜெயிப்பாரு. கண்டிப்பா ஜெயிப்பாரு. நினைக்கிறீங்க? இல்ல அதை நம்ம ஆர்வம் சொல்ல முடியாது. கரெக்டா நம்ம அதை மனசுல கொடுக்கலாம். அவருக்கு அவங்களுக்கு நிக்கிற தொகுதி பாரம்பரிய தொகுதின்னு இருக்குல்ல. அந்த கடலூர் மாவட்டம், சிதம்பரம், அந்த விழுப்புரம், இந்த வட மாவட்டங்கள்ல அவர் தானே அதிகமா வாங்குறாப்புல. அதனால 11 எங்க இருந்தாலும் சரி 11 சீட்டு அவருக்கு கெப்பாசிட்டிக்கு இப்ப கொடுக்கலாம். தாராளமா கொடுக்கலாம். 10 சீட்டு கண்டிப்பா ஜெயிப்பாரு. 234 தொகுதியில 210 தொகுதி கண்டிப்பா டிஎம்கே கூட்டணி ஜெயிக்கும். பலமான காங்கிரஸ் கூட்டணி, தேசிய காங்கிரஸ் கூட்டணி, திருமாவளவன் கூட்டணி, மற்ற கம்யூனிஸ்டுகள் எல்லாமே ஓட்டு வங்கி இருக்கிற கூட்டணிங்க. அதனால திமுக கூட்டணி எந்த சக்தி வந்தாலும் அசைக்க முடியாது. ஏன்னா இப்ப ஆளும் கட்சியில பிஜேபி தான் இருக்காங்க. சென்ட்ரல் லெவல், தேசிய லெவல்ல இருக்காங்க. இப்ப அவங்க நினைச்சா காசு கொடுத்து வாங்கலாம் இல்லையா? அப்படி பார்த்தா பாண்டு வாங்கிருக்கணும்ல. 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்லிமெண்ட் தேர்தல் நடந்துச்சு, அப்ப வாங்கியிருக்கணும்ல. இப்ப நிறைய கட்சிக்கு அழுத்தம். இதாவது சட்டசபை போன்று பார்லிமெண்ட் அவங்களுக்கு தேவையானது, அதையே வாங்க முடியலையே. தமிழ்நாட்டுல இப்ப தாமரை மலராதுன்றீங்க. கண்டிப்பா மலராது. அது குப்பைதான் படுத்து கிடக்கும் எப்பவுமே. சரி, எந்த கூட்டணி வந்தாலும் சரி சார். திமுக கூட்டணி இன்ப நிதினு ஒருத்தர் இருக்கா தெரியுமா? அவர் பேரன் கருணாநிதி கொள்ளு பேரன். ஆமா, அவர் முதல்வர் ஆகுது வரைக்கும் அந்த இதுக்கு ஸ்ட்ராங்கான பொசிஷன் இருக்கு. அது வரைக்கும் அவங்க கிட்ட நிலைப்பாடு இருக்கு. ஆமா, அதான் அவரோட நான் கட்சிக்காரன் இதுல இல்ல, ஒரு நிரந்தர நிதர்சனமான உண்மையா அதான். அரசியல் நிலவரமா இன்னைக்கு அதான்.